அதனாலதான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியும். ஒரே நாள்ல வந்த மாற்றம் இல்லை, 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இந்த மலை. MBA பெங்களூர்ல வேலை செய்யறான், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான். இந்த அடையாளத்துக்காக நமக்கு ஒரு தோற்றத்தை வச்சுக்கிறோமா, அப்ப அது தொடர்ந்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு சிக்கலாவே இருக்கும். நாங்க உண்மையாலுமே பாத்துட்டீங்கன்னா அந்த சிக்கலை நான் தான் சொன்னாங்களே, வரும்பொழுது சொன்னேன், இங்க என்னென்ன சிக்கல் இருக்குது அதை நாங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டோம். அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னோம். ப்ராப்ளம் தான் எங்களுக்கு சொல்யூஷனாக இருந்தது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். இரவு இரவாகவே இருக்கட்டும், பகல் பகலாகவே இருக்கணும், அதுதானே இயற்கை. அப்போ அந்த ஒழுங்கு இல்லாததுனால தான் நம்ம 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் முழிக்கிறோம், காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்போ இரவில் தூங்க சொல்லுது இயற்கை, அப்போ நம்ம லைட்டு போட்டு வேலை பண்ணுறோம். பகலில் நம்ம வேலை பார்க்க சொல்லுது, அப்போ ஸ்க்ரீனு க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறோம். அப்போ இது என்னென்னா முதல் கேள்வி உங்களோட இதுன்னா இங்கே என்ன பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது புறக்கருத்துக்கள் தான் எங்களை முதல் பாதகமா இருக்கு. இது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு பொறாமையா தான் இருக்கும். அதுதான் முதல்ல இல்ல, இங்க வர்றவங்க எல்லா பெரியவங்க எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் ஆயிடுவாங்க. அவங்க சின்ன ஒரு 60 வயசு 70 வயசு, ஐயோ நான் சின்ன வயசுல பார்த்ததுங்க. அப்புறம் ஊஞ்சல் பார்த்தாங்கன்னா ஊஞ்சல் உட்காந்து ஆடுவாங்க. அவங்க இயல்பு அப்படியே இதுக்கு வந்துடும். அவங்க அந்த புறத்தோற்றத்தெல்லாம் இந்த நிலத்துக்கான ஒரு டைம் டிராவலே பண்ணிடுவாங்க. இந்த பகுதிகளில் இருக்க அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த காட்டு விலங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி கையாளுறது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உண்மையாலுமே காட்டு விலங்குன்னா நாம தான் இங்கே நம்ம அதை தொந்தரவு பண்ணுறோம். அது வேணா உண்மைதான் இல்லைங்களா? அது நம்மளை அதனோட இடத்துக்கு நாம தான் இங்கே இருக்கிறோம். அப்போ இங்கே நீர்ப்பாய்ச்சும் வேளாண்மை இல்லை தோட்ட வேளாண்மை எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வனவிலங்குகள் வரத்தான் செய்யும். நீர் இருக்கும் பகுதி, ஒரு பச்சை இருக்கும் பகுதி, அதில் சேரும். அதனால் தான் நாங்கள் மானாவாரியை முன்னெடுத்தோம். அப்போ அந்த 3 மாதத்துக்கு மட்டும் நம்ம விலங்குகளை காவல் காத்து அதுல காப்பாத்திக்கிறோம். சரி, அதாவது உங்களோட பயிர்களை நீங்க காப்பாத்திக்கிறீங்க. அதுமே கூட அது பெரிய இப்ப நீங்க வரும்பொழுது நீங்க பாத்தீங்க, நிலக்கடலை போட்டிருக்கிறோம், ஆமணக்கு போட்டிருக்கிறோம், அவரை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், பச்சை பயிர் போட்டிருக்கிறோம். இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எனக்காக மட்டும் போடல, நான் தயாராயிட்டு முதல்ல அதுல கொஞ்சம் மயிலுக்கு போகு, அதுல கொஞ்சம் பன்றிகளுக்கு போகு, மான்களுக்கு போகு, இது எல்லாம் போக எங்களுக்கு சேரும். இது பயிர்களை பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இதுல வந்துடக்கூடாதுங்கிறது தானே முக்கியமான விஷயம். ஆமா, அது போன்ற ஆபத்துகள் அதை பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆபத்துன்னு அதை பாக்குறத விட நாம அதை தொந்தரவு பண்றாது இருக்கிற வரைக்கும் அது நம்மளை தொந்தரவு பண்றதில்ல. நாம அதனோட பாதையில நாம தடுக்கும் பொழுது அது இதாகுது. அதுவும் போக நம்மளை விட அது நுண்ணுறிவு அதிகம். உதாரணத்துக்கு இப்போ காட்டுப்பன்றிகள் இங்கே இருக்குதுன்னா, நம்ம இப்போ அந்த வழியில் வந்தோம்னா அது ஒரு 100 அடி தள்ளி போயிடும். இப்போ நம்ம இங்கே நின்றுருக்கோன்னா ஒரு பாம்போ தேலோ வருதுன்னா நம்மளோட வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அது நகர்ந்து போயிடும். அதில் இப்போ வீடு பராமரிப்பாளோ மண் வீடுங்கிறதுனால இதில் இப்போ முழுக்க தேல் வரலாம், இல்லை பாம்பரம் இதெல்லாம் வந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து போட்டு மெழுகுறோம். அப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் போடும் பொழுது என்ன ஆகுன்னா அது விஷ ஜந்துக்கள் வராது. பொதுவா நம்மளோட வைப்ரேஷனுக்கே வராது. அது போக நம்ம இதுவும் பண்ணும் பொழுது இதுதான் எங்களுக்கு. இப்ப ஆரம்பத்துல பயம் இருந்ததா அந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு? இயல்பா எல்லாத்துக்கும் இருக்கிறது இருந்தது. ஆனா நமக்கு தொடர்ந்து கவனிக்கணும், நாங்க வேடிக்கையாவே பார்ப்போம். இப்ப பார்த்துட்டு அதுல போயிட்டு இருக்கு, இந்த பாம்பு என்ன சோம்பேறி பாம்பா இருக்குது, ஒரு எலியும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இங்க சாப்பிட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்போம். அப்படிங்களா? இன்னும் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க பாம்பு சோம்பேறி பாம்பா இருக்குன்னு. ஆமா, எலி அதிகமா இருக்கு.